விண்வெளிக்கு முதல்ல சென்ற வீரராக அனுமான் என பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர் மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்கக்கூடிய விவகாரம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இமாச்சல பிரதேச மாநிலம் உனா நகரில் அமைந்திருக்கக்கூடிய BM-ஸ்ரீ பள்ளியில தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு தான் ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் கலந்து கொண்டு பேசிட்டு இருந்தார். அவர் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் விண்வெளிக்கு முதல்ல பயணம் செய்தவர் யார் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்காரு. மாணவர்கள் அனைவரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருமித்த குரல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் என பதிலளிச்சிருக்காங்க. இதனை அடுத்து அனுராக் தாக்கூர் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்தது உலகின் முதல் விண்வெளி வீரர் அனுமன் தான். இது 1000 ஆண்டுகள் பழமையானது. நமது பாரம்பரியம், அறிவு, கலாச்சாரம் என முக்கியமானவற்றை காட்டுகிறதுன்னு சொல்லியிருந்தார். இது நமக்கு தெரியவில்லை என்றால் பிரிட்டிஷ்காரர்கள் போதிய பாடத்தோடு நாம் நின்று விடுவோம் என்று சொல்லியிருந்தார். பாட புத்தகத்தை கடந்த நமது அறிவை விரிவு செய்ய வேண்டும்னு பள்ளியின் முதல்வர் உட்பட அனைவரிடத்திலுமே நான் கேட்டுக்கொள்வதாகவும் சொல்லியிருக்காரு. நமது தேசம், நமது மரபுகள், நமது அறிவு, அவற்றை பாருங்கள் என்றும் பேசியிருந்தார். அவரது இந்த பேச்சு புதிய சர்ச்சையையும் கிளப்பியிருக்கு. நாடாளுமன்றத்தில் 5 முறை MP-யாக இருக்கும் ஒருவர் இப்படி பேசலாமா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்துட்டே வருது. அறிவியல் ரீதியாக விண்வெளிக்கு முதல்ல சென்றவர் ரஷ்யாவை சேர்ந்த யூரி ககாரின் என்பவர். இவர் கடந்த 1961ஆம் ஆண்டு தான் பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. இதன் பின்னர் 1969ஆம் ஆண்டு தான் அமெரிக்காவை சேர்ந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் தரங்கியிருக்காரு. நீல் ஆம்ஸ்ட்ராங் விண்வெளிக்கு சென்ற 21 வயதான நபராக இருந்திருக்காரு. இதே போலதான் இந்தியாவிலிருந்து முதலாக விண்வெளிக்கு சென்றவர் ராகேஷ் சர்மா. இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்துல தான் அவரை ரஷ்யா விண்வெளிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதனை அடுத்துதான் சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது இந்தியராக இருக்கக்கூடிய சுபான் சுக்லா விண்வெளிக்கு சென்றுவிட்டு திரும்பி இருக்காரு. இந்த நிலையில தான் அனுராக் தாக்கூர் MP பேச்சுக்கு கனிமொழி MP கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டு வராரு. இது குறித்து அவரது எக்ஸ்தல பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமாக இருக்கக்கூடிய ஒருவர் பள்ளி மாணவர்களிடையே நிலவின் முதலில் கால் வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் அல்லது அனுமான் என கூறுவது மிகப்பெரிய கவலையளிப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அறிவியல் என்பது கட்டுக்கதை அல்ல. வகுப்பறைகளில் மாணவர்களை தவறாக வழிநடத்துவது நமது அரசியலமைப்பில் பொதிந்துள்ள அறிவு, பகுத்தறிவு மற்றும் அறிவியல் மனப்பான்மையை அவமதிப்பதாகும். இந்த நிலையில தான் அனுராக் தாக்கூர் MP பேச்சுக்கு கனிமொழி MP அவர்கள் கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டு வராரு. இது குறித்து அவர் எக்ஸ்தல பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமாக ஒருவர் பள்ளியில மாணவர்களிடையே நிலாவில் முதல்ல கால் வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் அல்ல, அனுமன் என்று கூறுவது மிகப்பெரிய கவலை அளிப்பதாகவும் தெரிவிச்சிருந்தார். அறிவியல் என்பது கட்டுக்கதை கிடையாது. வகுப்பறைகளில் மாணவர்களை தவறாக வழி நடத்துவது நமது அரசியல் அமைப்பில் பொதித்துள்ள அறிவு, பகுத்தறிவு மற்றும் அறிவியல் மனப்பான்மையை அவமதிப்பதாகும்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவின் எதிர்காலம் உண்மையை கட்டுக்கதையுடன் குழப்பிக் கொள்ளாமல் ஆர்வத்தை வளர்ப்பதில்தான் உள்ளது என்றும் பதிவிட்டிருந்தார். இதே போல கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான சு வெங்கடேசனும் இதற்கு எதிராக கண்டன குரலையும் எழுப்பிட்டு வராரு. விண்வெளியில 30 முக்கோடி தேவர்கள் சஞ்சரிக்கும் பொழுதுதான் அனுமார் தான் முதல்ல விண்வெளிக்கு சென்றார் என்றும் அனுராக் தாக்கூர் கூறுவது சாதாரண விஷயம் கிடையாது. பாஜகவினர் அறிவு நாளுக்கு நாள் அபாரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த செய்தி காட்டுகிறது. முதல்ல அனுமார் தான் விண்வெளிக்கு சென்றார் என்றால் யூரி ககாரின் விண்வெளிக்கு சென்றதை யாரிடம் சொல்வது என்று கேள்வி எழுந்திருக்கு. நீல் ஆம்ஸ்ட்ராங் பெயரை அறிவியல் பாடத்தில் இருந்து நீக்க அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் இருந்து விரைவில் சுற்றறிக்கை எதிர்பார்க்கலாம் என கூறியிருக்காரு. இதேபோல் இந்தியா முழுவதும் ஏராளமான அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அனுராக் தாக்கூர் பேச்சுக்கு எதிராகவே போர்க்கொடியை பிடிச்சிட்டு வராங்க என்பதை தெரிய வருகிறது.